திருச்சியில் வச்சு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் சிறப்பு என்ன தெரியுமா? சுமார் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிவிக்க போகிறார் சீமான் அவர்கள் அப்படிங்கிறது தான் தகவல். 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகத்தான சாதனையை நாளைக்கு திருச்சியில் வச்சு செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தியை எத்தனை ஊடகங்கள் பேசியிருப்பாங்க? வாய்ப்பே இல்லை, யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் மாற்றம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாற்றத்தையும் பேச வேண்டிய ஊடகங்கள் பேசாமல் மௌனம் காப்பது, அங்கே பேசப்பட வேண்டிய செய்திகள் எல்லாம் புதைக்கப்படுகின்றன, பேசப்படாமல் இருக்க வேண்டிய செய்திகள் இங்கே பெரிதாக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற இந்த உண்மையான தகவலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா பேசுகிறீடா விக்கி அப்படின்னு கேட்டால், நானாங்க நல்லா பேசுகிறேன். இன்றைக்கி சட்டசபையில் பேசினார் பாருங்க வேல்முருகன், அந்த பக்கமா செல்வ பெருந்தகை அவர்கள் தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்கிறாரே, அதுதான் இந்த கலியுக காலத்தில் நாங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையில் பணியாற்றுவதில் பெருமைப்படுகிறோம். கலியுகத்தின் கர்ணனாக, எங்களுடைய அண்ணனாக, எங்களை பாதுகாக்கும் தலைவனாக, தலை நிமிராத எங்களுடைய தமிழகத்தை தலைநிமிர வைத்த அந்த தலைவருக்கு எங்களுடைய செமையா பேசிட்டாங்க. நம்மளால அப்படிலாம் பேச முடியாதப்பா. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். அரசியல் கூட்டணி அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு கட்சி அவங்களுடைய கொள்கை, அவங்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத தெளிவாக இன்னொரு கட்சியிடம் சொல்லும்போது அந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்படும். அதே மாதிரி தான் நம்முடைய இந்த மார்ச் ஏப்ரல் அப்ரைசல் மந்த்து நம்முடைய ஐடியாவை, நம்முடைய கம்யூனிகேஷனை கரெக்டாக இங்கிலீஷில் மற்றவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சாதான் நமக்கும் ஏற்றங்கள் அப்படிங்கிறது உருவாகும். அப்படிப்பட்ட ஆங்கிலத்தை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணுமா? இதை பாருங்களேன். English I know to write, but when I speak mistake coming. I am good at writing in English, but I make mistakes when I speak. இது புரிஞ்சுதா? பாத்தீங்களா, இன்ஸ்டண்டாக கரெக்ஷனை கொடுத்துருச்சு. இது நம்ம மைண்டில் நடக்கக்கூடிய தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கான இந்த லேகிங் ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, அதை ரொம்ப ஸ்பீடப் பண்ணி அன்லிமிட்டடாக ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ், அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட் மீட்டிங்காக இருக்கட்டும், இன்டர்வியூஸாக இருக்கட்டும், இப்படி பல செனரியாவை நீங்களே செலக்ட் பண்ணி அதில் ஸ்பீச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக ஸ்ட்ரக்சர்டு கோர்ஸாக சூப்பர் நோவா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறதையும் சேர்த்து இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கூட உங்களை கைட் பண்ணுறதுக்கான ஒரு ஹேபிட் மென்டார் அப்படிங்கிறவங்களையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான டெடிகேட்டட் கோர்ஸ் ChatGPT, ஜெமினை மாதிரியான AI டூல்ஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். முக்கியமாக இதில் ஆங்கிலம் நம்ம தப்பாக பேசுகிறோன்னு சொல்லி யாராவது நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்படிங்கிற பயம்லாம் தேவையே கிடையாது. உங்கள் ஃப்ரீ டைமில், உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் அன்லிமிட்டடாக இங்கிலீஷை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி இதில் சூப்பராக உங்களால் அடுத்த கட்டத்துக்கு உங்கள் இங்கிலீஷை கொண்டு போக முடியும். ப்ராக்டிக்கலாக பேசி இங்கிலீஷை லேர்ன் பண்ணி அதில் ஃப்ளூயன்சி ஆகணும் அப்படின்னா நீங்கள் சூப்பர் நோவா யூஸ் பண்ணலாம். அதை விடுத்து வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய வீடியோ, ஆடியோலாம் வச்சு ப்ராக்டிக்கலே இல்லாத மெத்தடில் ஆங்கிலம் படிக்க வேண்டும் அப்படின்னா அதில் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் நோவா AI ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 75% வரை டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கலியுக காலத்தில் இப்படிப்பட்ட முதல்வர் தலைமையின் கீழ் பணியாற்றுவதில் யாம் பெருமை அடைகிறோம். பாராட்டி பேசிய செல்வ பெருந்தகை அவர்கள் காங்கிரஸை வளர்க்கிறாராமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. உண்மையிலேயே அவர் காங்கிரஸை வளர்ப்பதாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் என்ன செஞ்சாங்க, காங்கிரஸினுடைய நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து மக்களுக்கான நல்லதை செய்ய வச்சாங்க, இல்லை இணைந்து செயல்பட்டார்கள், எதிர்கால திட்டங்கள் என்ன, இதெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் நம்மால் என்ன தெரியுமா பேசினார்? தலைநிமிர நாங்கள் தலைநிமிர வச்சுருக்காருங்க இந்த அவையை பொறுத்த வரைக்கும். பாருங்களேன், ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார், நேருன்னு ஒருத்தர் இருக்கார், காந்தின்னு ஒருத்தர் இருக்கார், அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அப்படிங்கிறவர் இருக்கார், சின்னசாமி, பெரியசாமி, பழனிசாமிலாம் இருந்தாலும் எங்களுக்கு இங்கே பெரியசாமி இவர் தான் அப்படின்னு சொல்லி ஐயோ 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 சூப்பராக பேசினாருங்க மனுஷன். இதை கேட்டுட்டு இருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படியே அந்த ஸ்மைல் வந்துச்சு பாருங்க. வா, வாட் அ க்யூட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இவர் தான் இப்படி பேசுகிறாருன்னா, அப்பாவு அவர்கள், வேல்முருகன் அவர்கள் எப்பெல்லாம் தொகுதியை பற்றி பேசுகிறாரு, எப்பா உட்காரு, என்னையா அவ்வளோ நேரம் பேச உட்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஆனால் அதே வேல்முருகன் அவர்கள் விஜயை போட்டு கிளின்னு கிழிக்கிறாரு. அப்பா அவர்கள் இன்னும் பேசப்பா, ஏய் என் மனசில் இருக்கிறதெல்லாம் பேசுறியப்பா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷனை கொடுத்துருந்தார். பரவாயில்ல, வேல்முருகன் அவர்கள் தான் இப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா திடுதிப்புன்னு MLA ஐயப்பன் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடரப்போகிறார். அதுவும் எப்படி தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மா, ஜெயலலிதா அவர்களுடைய ஆசி, இது இரண்டும் கலந்து அடுத்த முறையும் திமுக தான் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க மேலிருந்து வாழ்த்துவார்கள். திமுக தான் இங்கே ஆட்சிக்கு வரப்போகிறது, அதற்கான அத்தனை தகுதிகளும் திமுகவுக்கு தான் இருக்குன்னு சொல்லி
ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் இந்த ஒரு வாக்கை சொன்னபோது ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேஸை நீங்கள் பார்த்துருக்கணுமே, வாட் அ ரொமான்டிக் லுக் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி அந்த விஜய்லாம் என்னங்க விஜய் அப்படி இப்படின்னு வைக்கிறதில்ல, ஸ்டாலின் அவர்களுடைய அந்த அந்த லுக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே ஓட்டு போட்டுருவீங்க. அந்த அளவுக்கு லுக் இருந்துச்சு. ஐயோ, அப்போ பழம் நழுவி பாலில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லி தேமுதிக திமுக கூட்டணி ஒன்று வந்துச்சேப்பா, இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திமுகவினுடைய கூட்டணியும் உறுதியாகி விட்டதாப்பா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி தானே சந்தித்தாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு மக்களுடைய மனசு என்ன தெரியுமா சொல்லுது, என்ன சொல்லுது, திமுக தான் அடுத்ததும் திமுக தான் அப்படின்னு சொல்லுது. இந்த திமுக தான் அடுத்ததாக வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய, நமக்கு எல்லாருக்கும் விடியல் வந்துருச்சுடோய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பரவாயில்லையே மனுஷன், எடப்பாடி பழனிசாமி அவர்களை அந்த பக்கம் பாஜக அதெல்லாம் வேணாம் எனக்கு, சீச்சி இந்த பழம்லாம் பொழிக்கும், எனக்கு இப்போ திமுக தான், நான் திமுகவில் ஐக்கியம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக அண்ணனுக்கு ஒரு சீட் அங்கே உறுதியாகிரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது. சரி, எதிர்பாராத திருப்பங்களை எதிர்வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, தேமுதிகவுக்கு 10 சீட்டா, என்னப்பா இது? அப்போ இந்த டார்ச் லைட்டை போட்டு உடச்சி ரிமோட்டு டிவி இதெல்லாம் உடச்சிட்டு வந்த நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு 12 சீட்டா? இன்றைக்கி நம்ம சிபிஎம் தலைவர்கள் எல்லாம் ரோட்டில் இறங்கி நாங்கள் வந்து தேர்தலுக்காக நிதி வசூலிக்க தொடங்கிவிட்டோம், உண்டியல் குலுக்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அந்த உண்டியலை குலுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இதே உண்டியல் குலுக்காமையே திமுக இவங்களுக்கு ஒரு கோடிக்கணக்கில் பணம் கொடுத்ததெல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதை கேட்டால் எங்கள் நாங்களாம் அங்கே காசு வாங்கினோம், அவங்க போட்டு விட்டாங்க, எங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அது ஒரு புறம் அப்படியே ஓடிட்டே இருக்கும்போது தான் ஸோ இந்த உண்டியலை குலுக்கி அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், தேர்தலில் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிபிஎம்முக்கு ஒரு 10-12 சீட்டு கிடச்சிருமா? தேமுதிகக்கே 10 சீட்டாமே, விசிகாவுக்கு எப்பா 14-15 சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா. அப்போ இந்த ஜவஹர்லால் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு 6-7 சீட்டு கிடைக்குமா? வேல்முருகன் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு 3-4 சீட்டு கிடைக்குமா? பரவாயில்லையே, சும்மா வச்சு விளையாடுறாங்க போல் இந்த ஆட்ட திமுக அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒன்று, இது எதுவுமே நடக்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன் சொல்கிறேன்னா, அரசியல் படுத்தப்பட்ட பண்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் அப்படிங்கிற கூட்டம் யாருக்கும் இல்லை, எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்ன திமுகவினுடைய கூட்டத்தை பற்றி நமக்கு தெரியும். கூட்டம் முடிஞ்ச உடனே சேரை தூக்கு, வாழைக்குலையை தட்டு, கரும்பை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டமாக போகிற கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன புது கூட்டம் தெரியுமா? விசிகால எங்கெல்லாம் ஸ்டேஜை போடுறாங்க அங்கெல்லாம் அடி நடக்குது. மாற்றி உள்கட்சி நிர்வாகிகளே அடிச்சுக்கிறாங்க. நான் தான் தலைவரை பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அடிக்க, நான் தான் தலைவரை பார்க்க வருவேன் இவர் அடிக்க, ஒட்டுமொத்தமாக சும்மா ஜம்ப் பண்ணி நம்ம திருமாவளவன் அவர்கள் தப்பித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கி பாலிமரில் போட்டாங்க பாருங்கள். வேறு லெவல் செய்தியாக இருந்துச்சு. அதுக்கான வீடியோவும் அதுக்கான ஆடியோவும் பின்னாடி போட்டு டன் அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துருந்தாங்க எலிவேஷன். இந்த எலிவேஷனுக்கு மத்தியில் நாங்கள்லாம் யார் தெரியுமா? விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார், நாங்கள் தான்ப்பா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறத காயின் பண்ணவங்க. நாங்கள் இல்லாமல் இதெல்லாம் யார் சொல்லியிருப்பாங்க? நாங்கள் மக்களுடன் மக்களாக இருந்து அடுத்ததாக ஓட்டு அரசியலுக்கு வந்த பிறகு எங்களுடைய முதல் சொற்றொடரே இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்காக, ஆட்சியில் பங்கெடுப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறோம். சார், அப்படிப்பட்ட நீங்கள் உண்மையிலே இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க? உண்மையிலே மனசாட்சி தொட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ கேட்பதற்கான அந்த தைரியம் திருமாவளவன் அவர்களிடம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பு இல்லை. ஏன்னா கூட்டணி படுத்துரும், பிம்பிலிப்பா பிலாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியில் பல மெஸ் உருவாகும், தேவையில்லாத பிரச்சனை. அதனால் நாங்கள் இப்போ என்ன செய்ய மாட்டோம், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்கவே மாட்டோம். அந்த ஐடியாலே நாங்கள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுங்கிடுவார். சரி, இவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா யாராவது ஆட்சியில் பங்கு செல்வப்பிறந்தை அவர்கிட்ட கேட்கும்போது, நாங்கள் ஏன் கேட்க போகிறோம், எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயமப்பா, எங்களுடைய தலைவர்கள் வேறு யாராவது அப்படி இப்படின்னு இருப்பாங்க, மாணிக்கம் தாக்கூரா, அவரெல்லாம் நாங்கள் பொருட்டாவே நடத்துக்கிறது கிடையாது. ஆமாம், இப்போ அந்த அக்காவை வெளியில் விட்டுட்டிங்களாமே, ஜோதிமணி அக்கா லைம் லைட்டுக்கே வரமாட்டுக்கு, என்னப்பா செஞ்சு விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இப்போ தான் அடுத்த லைம் லைட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் கே நேரு அவர்கள் தான் அமலாக்கத்துறை ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான ஊழல் செஞ்சுருக்காரப்பா. வேலை கேட்டு வர்றவங்க கிட்ட, அதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனா ஒரு சீட்டுக்கு 30-35 லட்ச ரூபான்னு சொல்லி ஒரு 1000 கோடி ரூபாய்க்கான ஆட்டையை போட்டிருக்காரு மனுஷன். அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. டிஜிபி இதை போய் அவர்கிட்ட கொடுத்து ஒரு வழக்கை பதிவு பண்ணுங்க, அவர் மீது விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு லெட்டர்லாம் கொடுத்தாங்க. காலம் தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா டிஜிபி ஒரிஜினல் டிஜிபி கிடையாது, அது ஒரு டம்மி டிஜிபியை போட்டிருக்கோம். அப்போ என்ன செஞ்சிட்டாங்க, 2 மாதத்துக்கு பிறகு தான் லஞ்சத்துறைக்கே இது அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இன்பதுரை அவர்கள் நேரடியாக வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இன்றைக்கி நம்முடைய நீதிமன்றம் உடனடியாக வழக்கை போடுங்கப்பா அவர் மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் இது எங்களுடைய திமுகவை பழி வாங்குவதற்கு தான் தெரியுமா, நாங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி அவர்கள்லாம்
பெரிய அளவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கார். ஆனால் 1000 கோடி சும்மா இருக்குல்ல உங்களுக்குலாம். 1000 கோடின்னு சொல்கிறாங்க, 888 கோடிங்கிறாங்க. கோடிலாம் என்னப்பா? 100 ரூபா நோட்டையே அதிகமாக ஒரு 10 100 ரூபா நோட்டை எங்கள் கைக்கெலாம் கிடைக்க மாட்டேங்கப்பா. 200 ரூபா நோட்டுலாம் சும்மா ஒரு 200 ரூபா நோட்டு கிடச்சா ஒரு நாளைக்கு சம்பளம் ஆயிடுச்சுப்பா. கோடின்னு சொல்கிறீங்க, அதுவும் 1000 கோடின்னு சொல்கிறீங்க. எங்கேயா இந்த பணத்தெல்லாம் பதுக்கி வைக்கிறீங்க? பதுக்கி வச்சு என்ன செய்ய போகிறீங்க? உங்களுடைய குழந்தை, பேர குழந்தை, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இதெல்லாம் கொண்டு தீத்துரும் போல், இல்லாட்டி பூமி உஷ்ணமாகி இதெல்லாம் எரிஞ்சிரும் போல். இன்னொரு 10-20 வருஷத்தில் என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ கோடியை சேமித்து வச்சுருக்கீங்களே, பெரிய தில்லாலங்கடி தான்ப்பா நீங்களாம் அப்படின்னு சொல்கிற கருத்தை பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், நாங்கள் சொல்கிறாங்க அப்படி அரசல் புரசலாக சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, லிக்கர் ஸ்கேமில் ஒரு 1000 கோடியா செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி 1020 கோடி நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இது ஒப்பந்தங்களா? அப்போ அது வேறையா? ஒப்பந்தங்களில் அப்போ காசு வாங்கினதில் நம்ம ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் இருக்கிறதாம். கொசுறு செய்தியை நான் சொல்லிடுறேன், அது வாசித்து பார்த்தீங்கன்னா 58வது பக்கத்தில் இருக்குது. இவங்களும் அதை அந்த நகராட்சி ஒப்பந்தத்தில் அந்த லஞ்சத்தில் இவங்களுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விடுறார். திமுக ஊழல் கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும். ஊழலே நீங்கள் ஒழிக்கவே முடியாது, நீங்கள் தான் ஊழலினுடைய பெருவூற்று அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட அமைச்சரை வச்சுருக்கீங்களே, அமைச்சர் உடனடியாக என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், என்னை பற்றி இப்படி ஒரு அவதூறு வந்துருச்சு, நான் வந்து கௌரிமான் பரம்பரை, உடனடியாக நான் ராஜினாமா செஞ்சு நான் அப்பழுக்கற்றவன் அப்படிங்கிறத இந்த மக்கள் முன்னாடி நிரூபித்த பிறகு தான் அடுத்த அரசியல் பிரவேசம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இல்லை, அமைச்சர் பதவி அப்படியே தான் இருக்க போகுது. நம்ம ஊரில் அமைச்சர் பதவி ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போன பிறகு அமைச்சர் பதவி எம்டியாகவே போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள். அதை விட பெரிய கொடுமைலாம் வேறு ஏதாவது நம்ம பார்த்துருப்போமா என்ன? சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கப்பா. அரசியலில் பேச போனால், படிக்க போனால் இதெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி நாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கல்குவாரியில் மக்கள் குடியேற ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. என்ன, கல்குவாரியில் மக்கள் குடியேறுகிறார்களா? என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா, போராடுறாங்க. எங்கள் ஊரில் கல்குவாரியே வேணாம் ஐயா, ராசா கையெடுத்து கும்பிட்றோம், எங்கள் மக்கள் வாழணும், எங்களுடைய பிள்ளைகள் வாழணும், தண்ணீர் எங்களுக்கு கிடைக்காம போகுது, 200 அடிக்கு வெட்டி எடுக்கிறாங்க, உசுரை அப்படியே பூமி தாயினுடைய வயிற்றை பிழிந்து மாறை வெட்டி கொண்டு போகிறாங்கயா, ஏதாவது செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் போராடும்போது, வினோதமாக போராடினா தான் மக்கள் செய்திகளாக வெளிவருகிறது அப்படின்னு சொல்லி தான் கல்குவாரிலேயே நாங்கள் தஞ்சம் புகுந்து விடுகிறோம், அங்கே இருக்கக்கூடிய டீசலில் தண்ணி தாங்க, நாங்கள் குடிச்சு செத்து போகிறோம் வேணாம், ஆனால் மக்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. செய்திகளை வெளியிடுங்க ஐயா, ஊடகத்துறை நண்பர்களே, எவனாவது இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதெல்லாம் செய்திகளாக, நல்ல செய்திகளாக, டிபேட்டபிள் செய்திகளாக மாற்றி வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஜி ஸ்கொயர் நிறுவனம் அடாவடி, 450 கோடி தனியார் கல்லூரி நிலத்தை அபகரித்து ஜி ஸ்கொயர் திமுக அரசின் அராஜகம் அப்படின்னு சொல்லி நியூஸ் ஜேல ஒரு செய்தி. அவங்க மட்டும்தான் வெளியில் விட்டுருக்காங்க, இன்னும் யாருமே வெளியில் விடலை. மகளிர் உரிமை தொகை கிடைக்கவே இல்லையா. 5000 ரூபாய் கொடுத்தவங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கும் போது 5000 ரூபாய் கிடைக்காதவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறத ஏன் நினைக்கல இப்படின்னு சொல்கிற கேள்வியை மகளிர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ரெஷர் அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்கு. எனிவே, இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் நாம் பேசிட்டோம். நீங்கள் 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது உங்களுடைய கடமை. ஷேர் பண்ணிவிட்டு அப்பா இன்றைய கடமை முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுவீங்க, இல்லை எந்திரிச்சு உட்காந்து வேலையை பார்ப்பீங்க. நாம் வேலை பார்க்குறதுக்கு தூங்குறோமோ இல்லையோ, ஆனால் நம்மளை நல்லா வேலை செய்ய வச்சு நம்முடைய வரிப்பணத்திலேயே வாழக்கூடிய நிறைய அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் அவங்க வேலையை செய்கிறாங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கேள்வியாக இருக்குது. பார்க்கலாம் அதற்கான அப்டேட் ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி சூப்பர்னோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் 75% டிஸ்கவுண்ட்டுடன் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா உடனடியாக ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.